என்பது தமிழரின் பாரம்பரியம். அதற்கு முதன்மையானது வந்தோரை வாழ்த்தி வணங்குவது. நமது தமிழரின் பாரம்பரிய நடனம் தென்னிந்தியாவின் சிறப்புக்குரிய நடனம். ஏன் உலகிற்கே நடனம் கற்றுக் கொடுத்த நாட்டியத்தின் தலைவன் நம் கிரி இறைவன் ஈசனின் நடைமுறைப்படி நம் விருந்தினர்களை வரவேற்க அழைக்கிறோம். நம் பள்ளி மாணவி 6ஆம் வகுப்பு எஸ் வர்த்திகா ஸ்ரீ. பாரம்பரிய பரதக்கலை மூலம் நமக்கு வரவேற்பு வழங்கிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். ஹாலிடே என்றாலே ஜாலிடே தான். அதுவும் சண்டே என்றால் ஸ்லீப் டே என்றுதான் சொல்வார்கள். ஆனால் நம் குட்டி குழந்தைகள் சண்டேவை ஜாலிடேவாக உதித்து கொண்டாட வருகிறார்கள். வாருங்கள் மழலை செல்வங்களே.
கர்ணன் வரவை எண்ணி வானம் பார்த்து ஆற்று நீர் வேண்டி அரசிடம் மண்டியிற்று 6 திங்கள் அடைகாத்து வளர்த்த கதிர்களை அறுவடையின் போது அறுத்து நமக்கு உணவு கொடுக்கும் உயிர்த்தோழன் உழவனின் சிறப்பு பற்றி மருத நிலம் என்ற பாடலின் மூலம் நடனமாட வருகிறார்கள் நமது குழுவினர். சுமை வயலே பருவமழையே ஏறின செய்வே எழுவான் திசையே தொன்மவேரின் தொழிலே தொழிலே பயிர் செய் வாழ்வின் எழிலே செம்பொன் பருதி திசைகள் பரவும் கடையர் எங்கள் வாழ்வில் செழுமை ஒளிர வாசல் தோறும் வளங்கள் சேரும் வறுமை அச்சம் தூர விலகும் துன்பம் சூழும் நிலை வரேனும் அன்பும் மரணும் காத்து நிற்போம் உண்மை உழைப்பு நேர்மை என்றும் எங்கள் வாழ்வின் பாதை என்போம் தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா. ஆண்டைகளின் சுரண்டல் நீங்க ஓர்மம் கொண்டு துணிந்து நிற்போம் அடிமைகளாய் வாழ மாட்டோம் உழைப்புக்கேற்ற கூலி கேட்டோம் ஆண்டைகளின் சுரண்டல் நீங்க ஓர்மம் கொண்டு துணிந்து நிற்போம் அடிமைகளாய் வாழ மாட்டோம் உழைப்புக்கேற்ற கூலி கேட்டோம் உரிமைகளை மீட்டிடுவோம் பொது உடைமை போற்றிடுவோம் உரிமைகளை மீட்டிடுவோம் பொது உடைமை போற்றிடுவோம். நடனம் வீச மலரோடு நீ பேச மலரட்டும் அமைதி பூக்கள் என மலரின் பெயர்களை கூற அழைக்கிறோம். மழலையர் வகுப்பு மாணவி டி.ஜி. யுவாஸ்னி. குறிஞ்சிப்பாட்டில் கூறப்பட்டுள்ள
குரலில் மலரின் மனம் மகிழ்ந்த மலரை செல்வத்துக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிற்பவனுக்கு நடக்க ஆசை, நடப்பவனுக்கு பறக்க ஆசை, விதைக்கு விருச்சகமாக ஆசை, விருச்சத்திற்கு விதையாக ஆசை. ஆனால் நம் முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு வானத்தில் பறக்க ஆசையாகி நிலத்தில் நீச்சல் அடிக்க ஆசையா? நீங்களே கேளுங்கள். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. பழப்பழக்கிற பகலானி, படப்படக்கிற அகலானி, அழல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழையடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலரானி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. வெல்லும் வரை பாட்டை வென்று விடலாம், வில்லாக வானவில்லை கையில் ஏந்த வேண்டும், அம்பாக மின்னல்களை அள்ளி வர வேண்டும், நிலவுக்கு மேலே நின்று ஜே போட வேண்டும், விண்வெளியின் மேலே புல்வெளி வைப்போம், புல்வெளியின் மேலே உட்டு கிடப்போம். பாமா பாமா கம்மன் சிங்கு, குயின தேடி வந்தான் கிங்கு, டைலா டைலா பிபி டும்மு, மாலை மாத்தி போடு ரிங்கு, கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கப்பல கப்பல கோலு இவ சிங்கல சுத்தின கேளு, சங்கதி என்னன்னு கேளு இனி வந்தா ஆளு, நிக்கலி நிக்கலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு, நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு, கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ.
வரவு 8 அணா, செலவு 10 அணா. இன்றைய உலகில் இன்டர்நெட், இமெயில், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று பறந்து பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழரின் நாட்டுப்புற கலைகளில் ஒன்று கருத்துக்களை கதை பாட்டு மூலம் கொண்டு செல்லும் கலை. வில்லடிச்சான் கோவிலிலே விளக்கு வைக்க நேரமில்லை என்ற பாடல் வரிகளுக்கேற்ப இன்றைய தலைமுறையினர் வில்லுப்பாட்டு பாட வருகிறார்கள் நமது பள்ளி மாணவர்கள். தந்தனத்தோம் என்று சொல்லிலே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் காலபதியே. தானத்தோம் என்று சொல்லிலே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. அக்கா கலைமகளுக்கு வணக்கம் சொல்லிட்டோம். ஆமா, அடுத்ததான் நம்ம யாருக்கு அக்கா வணக்கம் சொல்ல போறோம்? நம்ம பள்ளிக்கு சிறப்பு விருந்தினரா வந்த ஐயா அவர்களுக்கு வணக்கம். நம்ம வில்லுப்பாட்டை பார்க்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்த அம்மாக்களுக்கு வணக்கம். அம்மாக்களுக்கு துணையாக வந்த அப்பாக்களுக்கு வணக்கம். தன் பேரன் பேத்திகளின் வில்லுப்பாட்டை பார்க்க வந்த தாத்தா பாட்டிகளுக்கு வணக்கம். அண்ணே, இப்படி தனித்தனியா வணக்கம் சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஒன்னா வணக்கம் சொல்லிடலாமே. ஓ, சொல்லிடலாமே. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணா, இந்த வருஷம் நம்ம மக்களுக்கு என்ன செய்தின்னா சொல்ல வந்திருக்கோம். செய்தியா? அந்த காலத்துல மாணவர்கள் எப்படி இருந்தாங்க? ஆமா. இந்த காலத்துல மாணவர்கள் எப்படி இருக்காங்க? ஆமா. அந்த காலத்துல மாணவர்களோட பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க? ஆமா. இந்த காலத்துல மாணவர்களோட பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க? ஆமா. அப்படிங்கிற செய்தியை தான் இந்த வருஷம் நம்ம பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க அண்ணே. தங்கச்சி, நீ அதிகாலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சு படிப்ப? எங்கக்கா படிக்க நேரத்துக்கு? நான் எந்திரிக்கிறதே அதிகாலையில் 8 மணிக்கு. நான் எந்திரிச்சு படிக்கிறதா இல்ல ஸ்கூலுக்கு வரதா? அடப்பாவுமே, அதிகாலைங்கிறது உனக்கு 8 மணியா? சரி, நைட்டு எத்தனை மணிக்கு தான் தங்கச்சி தூங்குவ? அக்கா, நைட்டு மல்லின்னு ஒரு நாடகம் போட்டிருக்கான். அந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குவோம். அது எப்ப முடியுதுன்னு கூட எனக்கு தெரியாது. உங்க அப்பா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா தங்கச்சி? எங்க அம்மா அப்பா கூட சேர்ந்தேனக்கா நானும் டிவி பாக்குறேன். அடக்கொடுமையே, எத்தனை மணிக்கு தூங்குற எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு கூட தெரியலையா? அந்த காலத்துல அதிகாலையில 5 மணிங்கும் போது சேவல் கொக்கறக்கோ அவனுக்கு வீரம். அப்ப நேரமா எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரமா வேலைக்கு கிளம்பி போயிடுவோம். அம்மா, தம்பி, சேவலை பார்த்திருக்கியா? பார்த்ததே இல்லைண்ணா. சரி தங்கச்சி, நீ சொல்லுமா, நீ பார்த்திருக்கியா? ஓ, பார்த்திருக்கேனே. எங்க தெரியுமா? அப்பா கூட சிக்கன் எடுக்க போகும்போது கோழி கடையில கூடல அடைச்சு வச்சிருக்கிறதான சேவல். சரியா சொன்ன தங்கச்சி. சரி, சேவலுக்கு ஒரு பாட்டை பாடிடுவோமா? ஓ, பாடிடலாமே. சேவலை புடிச்சு கூடுல அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம். ஆமா, கூவ சொல்லுகிற உலகம். அது எப்படி கூவும் ஐயா? அது எப்படி ஆடும் ஐயா? ஓடு, எப்படி கூறும் ஐயா? அது எப்படி ஆடும் ஐயா? கொக்கர கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ. உங்களுக்குலாம் தெரியுமா, சமுதாயத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல? தெரியாதே. 3 மணிக்கு எந்திரிக்கிறவங்க முனிவர். ஆமா. 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஞானி. ஆமா. 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க அறிவாளி. ஆமா. 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க மனுஷன். ஆமா. 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எருமை. ஆமா. 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க நோயாளி. ஆமா. இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா சொன்னீங்க அக்கா. அண்ணே, அடுத்தது என்னென்ன செய்தி சொல்ல போறீங்க? தங்கச்சி, நீ எத்தனாவது படிக்கிற? நான் 7வது படிக்கிறேனே. 7வதா? சரி, 7ஆம் வாய்ப்பாடு சொல்லு பாப்போம். வாய்ப்பாடா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. என்ன வாயில பாட மட்டும்தானே தெரியும். அட பாவத்தை, 7வது படிச்சுக்கிட்டு 7ஆம் வாய்ப்பாடு கூட தெரியாதா? சரி, கணக்க வச்சு ஒரு பாட்டை பாடிடுவோமா? ஓ, பாடிடலாமே. பால்காரர் போடுவதே பால் கணக்கு. பால் கணக்கு. தைக்காரர் போடுவதே மோர் கணக்கு. ஆமா, மோர் கணக்கு. மோர்காரர் போடுவது வெண்ணெய் கணக்கு. ஆமா, வெண்ணெய் கணக்கு. வெண்ணெய்காரர் போடுவது நெய் கணக்கு. போட்டு நெய் கணக்கு. வயிற்றில் குடியிருக்க மாத கணக்கு. ஆமா, மாத கணக்கு.
வாய்ப்பாட தலைகீழா சொல்லுவோம். தலைகீழானா எப்படிக்கா? தலை கீழே வச்சுட்டு காலை மேல வச்சுட்டு சொல்லுவீங்களாக்கா? இல்ல, வாய்ப்பாட திருப்பி சொல்லுவோம். திருப்பினா எப்படிக்கா? திரும்பி சொல்லுவீங்களா? இல்ல, 16 15 அப்படின்னு 1 வரைக்கும் சொல்லுவோம். ஆனா இந்த காலத்துல மாணவன் ஆசிரியர் தொட்டாலே அவ்வளவுதான், நிலைமையே வேற. பள்ளியில சார், ஆமா, அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது கண்ணையும் காதையும் விட்டுட்டு எல்லா இடத்துலயும் அடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்னத்த சொல்ல, படிக்கலைன்னா முதல்ல அம்மா கண்டிக்கணும், இல்லைன்னா அப்பா கண்டிக்கணும். அப்படி யாருமே கண்டிக்கலைன்னா கடைசியில சமுதாயம் தான் தண்டிக்கும். அண்ணே, பாட்டெல்லாம் பாடி ரொம்ப பசியா இருக்குது. யாராவது ஏதாவது வச்சிருந்தா கொடுங்களேன் சாப்பிட்றதுக்கு. அண்ணே, 10 இட்லி கொண்டாந்த, அது எனக்கே பத்தல. சரி, பாட்டாலே பசிய தீத்துருவோமா? ஓ, தீத்தரலாமே. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே உனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே உனக்கு போதும். ஆஹா 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 இந்த மாதிரி விருது சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. விருந்தெல்லாம் வில்லுப்பாட்டு முடிஞ்சு போய் சாப்பிட்டுக்கலாம். இப்ப கதைக்கு வாங்க. அந்த காலத்துல எங்க அம்மாமார்கள் எல்லாம் அதிகாலையில நேரமா எந்திரிச்சு நீர்மோறு, களி, கம்மஞ்சோறு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்க பாட்டிமார்கள் எல்லாம் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோன்னு எள்ளுருண்டை, கடலை மிட்டாய் இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க தெரியுமா? 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அதவே அதிகாலைன்னு சொல்றாங்க. 8 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு எங்க நேரம் ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அது மட்டுமா, நைட்டு வேலைக்கு போயிட்டு வர்ற அப்பாங்கல்ல சிக்கன் ரைஸ், புரோட்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாம அவங்க பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்றாங்க. இதை விட இன்னொன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே அக்கா. இப்ப போன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்விக்கி, ஜொமாட்டோ அப்படின்னு ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. நிறுத்துங்க. என்னது சுசுகி டொமேட்டோவா? அப்படின்னா தக்காளி பேர் தானே டொமேட்டோனா? சுசுகினா ஸ்கூட்டி கம்பெனி பேர் தானக்கா? தங்கச்சி, அது சுசுகி டொமேட்டோ இல்ல, ஸ்விக்கி ஜொமாட்டோ. போன்ல 2 தட்டு தட்டுனா போதும், வாசப்படியில வந்து நிக்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. என்னத்த சொல்ல, நிலைமையே வேற. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் இந்த காலத்துல பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கடையில போய் குறுக்குறே, லேஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போறாங்க. அவங்க அப்பா அம்மார்கள் எல்லாம் தினமும் ஸ்கூலுக்கு வரும்போது 100 50ன்னு காசை கொடுத்துட்றாங்க. அதனால இந்த பசங்க போய் குறுக்குறே, லேஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. சரி, உணவை பத்தி ஒரு பாட்டை பாடிடுவோமா? ஓ, பாடிடலாமே. நீ மோர்காலி கம்மஞ்சோறு அந்த காலம், ஆமா அந்த காலம். பீஸா பர்கர் பிரியாணி இந்த காலம், ஆமா இந்த காலம். போடே நீ மோர்காலி கம்மஞ்சோறு அந்த காலம், ஆமா அந்த காலம். பீஸா பர்கர் பிரியாணி இந்த காலம், ஆமா இந்த காலம். இது இந்த காலம், இது இந்த காலம். உணவே மருந்து அப்போ, மருந்தே உணவு இப்போ. சரியா சொன்னீங்கண்ணே. ஆடம்பரமான உணவை தவிர்த்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட சொல்லுங்க. 1000 சொல்லுங்கண்ணே. ஆரோக்கியங்கிறது பழங்கள்லதான். சரி, அதுக்கு ஒரு வட்டை எடுத்து விட்டுருவோமா? ஓ, பாடிடலாமே. பழைய சோறு, பச்சை மிளகா, ஆஹா ஆஹா. பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், ஓஹோ ஓஹோ. பழைய சோறு, பச்சை மிளகா, ஆஹா ஆஹா. பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், ஓஹோ ஓஹோ. அந்த காலத்துல நம்ம கிட்ட இருக்கிற உணவை பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கே. அட 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 அட. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அட உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அட உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். அந்த காக்கா கூட்டத்தை பாருங்க, கா கா கா. அந்த காக்கா கூட்டத்தை பாருங்க, அதை கத்து கொடுத்தது யாருங்க? யாருங்க? தனி மரம் தோப்பாகுமா? ஒரு மரம் வேணா ஒரு பழம் தான் கிடைக்கும். தோப்பேச்சுனா கூட முடியல. ஆனா கூடு கட்ட குக்கரு பண்ணாதரை மக்கரு கூடு குடும்பத்தோடு சிறப்ப சொல்லத்தான் அந்த பழமொழி. அந்த காலத்துல ஒரே வீட்ல அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா அப்படின்னு எல்லாம் ஒரே வீட்ல இருந்தோம். அது எப்படி? அது எப்படி? எங்கள் வீட்டில் எல்லா நாளும்
ஸ்ட்ரெஸ். என்னது ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்னா துணி தானே? அது ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம். உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கே ஸ்ட்ரெஸ் வந்துரும் போல. அந்த காலத்துல வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? ஆனந்தம் விளையாடும் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆனந்தம் விளையாடும் வீடு, இது அன்பு வாழும் கூடு. இப்போ அம்மா ஒரு ஊரிலே, அப்பா வேறு ஊரிலே, அண்ணன் தங்கை நாங்க மட்டும் அன்பில்லாத இடத்திலே, அண்ணன் தங்கை நாங்க மட்டும் அன்பில்லாத இடத்திலே. மனுஷங்க தனியா இருக்கிறதுனாலதான் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. உதவின்னு கேட்டா காது கொடுத்து கேட்கற கூட ஆள் இல்ல. என்ன மனுஷங்க? மனுஷன் எப்படி கேட்கணும்? இதோ சொல்றேன் கேளு. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனாம், வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டில் நிலைப்பவன் மனிதனாம். பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செநீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். மனிதங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் உண்ட அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். சரி, மக்களுக்கு சொல்ல வந்த செய்தியெல்லாம் சொல்லியாச்சு. ஆமா, நம்ம ஒரு பாட்டை பாடிட்டு கிளம்பிடலாமா? ஓ, கிளம்பிடலாமே. வாழியவே பல்லாண்டு காலம் நம்ம பாரத மக்கள் வாழியவே, பொழு வாழியவே பல்லாண்டு காலம் நம்ம பாரத மக்கள் வாழியவே. ஆமா, வாழியவே பல்லாண்டு காலம் நம்ம சேமூர் மக்கள் வாழியவே, பொழு வாழியவே பல்லாண்டு காலம் நம்ம சேமூர் மக்கள் வாழியவே. நன்றி. பாட்டு மூலம் தெளிவாக விளக்கி கூறிய மாணவர்களுக்கு நன்றிகள் பல. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிக்கனம் என்பது வீட்டை காக்கும், சேமிப்பு என்பது நாட்டை காக்கும், பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் என்ற வரிகளுக்கேற்ப பணத்தின் மதிப்பு, சிக்கனத்தின் சிறப்பை ஜில் என்று சொல்ல 4ஆம் வகுப்பு மாணவிகளை அழைக்கிறோம். அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. 1 2 3 4 5 6 7 8. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது, ஐயா நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தா உள்ளதும் நிலைக்காது, அம்மா உள்ளதும் நிலைக்காது. வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது, மாமா நல்லது பிடிக்காது. வயசுக்கு மேலே உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது, மாமா நல்லது பிடிக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது, அப்பா வாழ்வது பொறுக்காது. வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். வாடகை சோபா 20 ரூபா,
பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காது, அப்பா பருந்துக்கு பிடிக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது, மாமா மருந்துக்கும் இருக்காது. தங்கச் சங்கிலி இரவல் வாங்குனா தவறி போச்சுன்னா அகிட தந்தனா. மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக, இங்கே எதுக்காக? மாமா விஜயம் கிருஷ்ணனுக்காக, இங்கே எதுக்காக? அம்மா இங்கே எதுக்காக? பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் ஏழ்மையும் பதிலும். வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் எண்டனா, கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. வாழ்க்கை மலரும், வரவை மீறி செலவு செய்தால் வாழ்க்கை கருகும் என்ற கருத்தை உணர்த்திய 4ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாலையில் பேசாதே கைபேசி, யமன் வருவான் நீ யோசி. மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா மனிதனாக வேண்டுமா மரத்திடம் வா, ஒவ்வொரு மரமும் போதி மரம்தான் உனக்கு, ஒவ்வொரு மரமும் போதி மரம்தான் உனக்கு. போதையின் பாதை ஏனடா பேதை மனமானிடா, போதையின் பாதை ஏனடா பேதை மனமானிடா என்ற கவிதை வரிகளை மௌன செய்கை மொழி மூலம் நமக்கு உணர்த்த வருகின்றனர் எம் பள்ளி மாணவர்கள்.
வாகனம் பயணத்தில் செல்போன் தவிர்த்தல், மரங்களை பாதுகாத்தல், போதை பழக்கத்தை ஒழித்தல் பற்றி விளக்கிய நம் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 18 பட்டி வந்தாச்சா? சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை சந்தோஷமாக உருவாக்கு. ஆண்டவன் படைத்த இந்த உலகத்தை அனுபவிக்க அழைக்கிறோம் நமது 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ரொம்ப அவசியம் எனக்கு. நான் சொல்ற தமிழ் பாட்டை பாடு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ பாட வேண்டுமா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா.
வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம். முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க? பட்டே கிளப்ப. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. ஆயவக்கம் வணக்கம். நாம் தான் பாயிர கவிதை எண்ணிய உருத்தம் வேதம் நனே வெந்தனம் வேதம் தமிழி இந்திய நெஞ்சம் வேதம் தெய்த நன்னவம் வேதம் நனை தன்னிய உயம் வேதம் நானாவே வேதம் வேதம் கண்டி உயம் வேதம் காதி கவிதை காக்கா வேதம் வாத்திகா கவிதை மன்னி உயம் வேதம் மாக்கனி விவிய வேதம் நெய்யதும் நம்பனம் வேதம் வெனங்கிய பொருள் கைப்பட வேதம் கடவுள் ஈப்பட வேதம் கயசிவார விழி வேதம் அதுவும் திம்பலும் வேதம் நையே பெரும் வேதம் நன்றி. வழங்கி நமக்கு தன்னம்பிக்கை மாணவருக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க ஊர் திருவிழா இனிமையான ஒரு விழா. எங்க ஊர் திருவிழா இனிமையான ஒரு விழா, அலங்கரித்த தேருமே அசைந்து ஆடி செல்லுமே, ஊர்கூடும் திருவிழா உற்சாகம் தரும் பெருவிழா. என உற்சாகத்தோடு நம் திருவிழாவில் ஒன்று கூடி நடனமாட வருகிறார்கள் நம் பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவர்கள். பங்கு put the song. பங்கு change the song. இப்ப பாரு. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. சப்பா பீட்டு கொளுத்துங்கடா. தப்படிக்க கவிலடிக்க கொட்டடிக்க கூத்தடிக்க குத்தாட்டங்கை தட்ட போடு. கப்படிக்க
பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. கெட்டிய திருவிழாவுக்கு அழகு நடனமாடி அலங்கரித்த மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம் உடல் உறுப்புகளில் ஒன்றான கைகளோடு 6வது விரலாய் ஒட்டிக்கொண்டு உள்ளங்கையில் உலகை காண்பித்து உலகமே போற்றும்படி ஊர்வலம் வரும் ஒரு கருவிதான் செல்போன். உலகை காண்பித்து உலகம் போற்றும்படி ஊர்வலம் வரும் ஒரு கருவிதான் செல்போன். அந்த செல்போனை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை அழகுற எடுத்துரைக்க நம் பள்ளி மாணவர்களை அன்புடன் அழைக்கும். மதிய உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது உணவு வழங்கப்பட்டு வருகிறது. பெற்றோர்கள் அனைவரும் உணவை பெற்றுக்கொண்டு அமர்ந்து நடன நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். உணவருந்திக் கொண்டே நடன நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். பெற்றோர்கள் அனைவரும் உணவை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் அனைவருக்கும் மதிய உணவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வந்து உணவை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்பொழுது செல்போன் விழிப்புணர்வு நாடகத்தை பற்றி நடிக்க வந்துள்ளோம். காட்சி 1. இடம் வீடு. கதாபாத்திரங்கள்: அப்பாவாக அசோக்குமார் செந்தில், அம்மாவாக சிந்துஜா ஷர்மிளா, மகனாக செல்வகுமார் விஜய். ரெடி பண்றேன்ப்பா. ஸ்கூல்ல எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா தம்மா போச்சு. இல்ல, வர வர மார்க் எல்லாம் கம்மியாயிட்டே வருதே, அதான் கேட்டேன். இப்ப கொஸ்டின்ல ரொம்ப டஃப்பா இருக்கு. இப்ப வேற சிலபஸை வேற மாத்தி வச்சுட்டாங்க. அப்ப எப்படிமா மார்க் எடுக்கிறது? கஷ்டமா இருந்தா டியூஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் சனி ஞாயிறு லீவ்ல வீட்டில் உட்காந்தே படிச்சுக்கிறேன். சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. விஜய், என்னம்மா? 2 விஷயங்களை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1, எல்லாத்துட்டையும் கீழ் படிஞ்சு நடக்கணும். எந்த தப்பும் செய்யக்கூடாது. சரியா? சரிம்மா. எத்தனை தடவை தாம்மா சொல்லுவீங்க? நீங்க சொல்றதெல்லாம் தினமும் என் கனவுல வந்து சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா? சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி. விஜய், என்னம்மா? போன் எங்க? பேக்ல தாம்மா இருக்கு. சைடு ஜிப்ல பாருங்க. நம்ம பையன் எந்த தேவையில்லாத வேலையும் பண்ணல. நல்ல பையனாதான் இருக்கான். போன் நல்லா தான் யூஸ் பண்றான். என்ன சர்மிளா, விஜய் போனை எடுத்து பார்த்துட்டு இருக்க? போன் எப்படி யூஸ் பண்றான்னு பாக்குறேன். இல்ல சரியா தானே இருக்கான். காலையில நான் அவனை ஸ்கூல்ல டிராப் பண்ணதும் போன் ஆஃப். இல்ல சரியா தானே இருக்கான். காலையில நான் அவனை டிராப் பண்ணதும் போனை ஆஃப் பண்ணி வச்சிடறான். அதுவும் இல்லாம அவனோட சிம்மை நம்ம ஃபேமிலி ஆப்ல ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. டெக்னாலஜில நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம பையன் எப்படி செல்போன் யூஸ் பண்றான், எத்தனை மணி நேரம் யூஸ் பண்றான், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றானா, கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்றானா, எல்லாத்தையும் நம்ம தான் கவனிக்கணும். சரி சரி, அவன் காஃபி கேட்டா, நீங்களும் குடிங்க. காட்சி 2. இடம் பள்ளிக்கூடம். விஜய் மற்றும் நண்பனாக அஜய், கார்த்திக். டேய் கார்த்தி, எங்கடா இருக்க? நான் கிளாஸுக்கு தாண்டா கிளம்பி வந்துட்டு இருக்கேன். டேய்,
நான் உனக்காக ஸ்கூல் கிரவுண்ட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். சீக்கிரம் எங்க வாடா. கிளாஸுக்கு போக வேண்டாமாடா? டேய், நான் செல்போன்ல புது வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், வாடா பார்க்கலாம். நீ ஸ்கூலுக்கு வந்ததும் வேற சிம்ம போட்டுக்கிற, வீட்டுக்கு போனதும் பழைய சிம்ம போட்டுக்கிற. அப்பப்பா, எங்கிருந்துடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? செம்மடா. எங்க அப்பா ஏதோ பெரிய டிஜிட்டல் புலின்னு நினச்சிக்கிட்டு ஃபேமிலி ஆப் மூலியமா என் சிம்மை ட்ராக் பண்ணாரு. நான் யார் கூட சேட் பண்றேன், என்ன வீடியோ பார்க்குறேன், எந்தெந்த சைட்டுக்கு போறேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு. அவர் புலினா அந்த புலிக்கே நான் புலியில. அதனால தான் இப்படி ஸ்கூலுக்கு வந்தோடனே புது சிம்மா போட்டுக்கிறேன். எப்படி? டேய், நீ வேற சைட் போனா கண்டுபிடிச்சிருவாரேடா. அதெல்லாம் எதையும் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. நீ எப்படியோ சிம்ம மாத்தி உங்க அப்பாவை ஏமாத்திக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட இருந்து நிறைய டெக்னிக் கத்துக்கலாம் போல இருக்கேடா. அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நீ லீடர் ஆயிட்ட. வீட்டுக்கு போனதும் பூனை மாதிரி ஆயிடுற. சரி சரி, ரொம்ப போர் அடிக்குது, வா கிளாஸுக்காவது போலாம். காட்சி 3. ஆசிரியராக ரிதஸ்ரீ, நிர்மலா மற்றும் மாணவர்கள். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் உட்காருங்க. எக்ஸாம் எழுதின பேப்பர்லாம் பார்த்தீங்களா? பார்த்தாங்க மேம். ரொம்ப மோசமாக எழுதிருக்கீங்க. போன டைம் பாஸ் ஆனவங்க கூட இந்த டைம் ஃபெயில் ஆயிருக்கீங்க. இப்படியே போனால் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் தான் ஆவீங்க. சரி, எல்லாம் போ. விஜய், நீ மட்டும் இரு. சொல்லுங்க மேம், கூப்பிட்டீங்க. என்ன விஜய், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தா, இப்போ டாப் 10 கூட வருதில்ல, என்னதான் ஆச்சு? மேம், அது வந்து எக்ஸாம் அப்போ ஃபீவர், எதையும் ரிவிஷன் பண்ண முடியல மேம். சரி சரி, நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கணும், புரியுதா? புரியுதுங்க மேம். நல்லா தானே படிச்சுட்டு இருந்தான், எப்படி இப்படியானா? சம்திங் ராங். இவன் கவனம் வேற எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கு உன் மேலே ஒரு கண்ணு வைப்போம். காட்சி 4. ஆசிரியர் மற்றும் விஜய் நண்பன். டேய் கார்த்தி, வா வா, உனக்கு ஒரு புது வீடியோ காட்டுறேன். என்ன விஜய், கிளாஸ் நேரத்துல மரத்துக்கடி போன் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எதுவும் இல்ல மேம். போனை குடிங்க. அதுதானே பார்த்தேன். என்னடா மார்க் குறையுதுன்னா இதுதான் காரணமா? இது ஸ்கூலா இல்ல ரெக்ரியேஷன் கிளப்பா? சாரி மேம். என்ன சாரி? நான் அந்த போன் உங்க அம்மாட்ட தான் கொடுப்பேன், நீ கிளாஸுக்கு போ. வேண்டாம் மேம். கோ டு த கிளாஸ் நவ். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் விஜயோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். சொல்லுங்க டீச்சர், புது நம்பரா இருக்கே. இல்ல இல்ல, இது புது நம்பர்லாம் இல்ல, உங்க பையனோட நம்பர் தான். என் பையனுக்கு இந்த நம்பர்லாம் இல்லையா டீச்சர்? இது உங்க பையனோட நம்பர் தான். உங்க பையனோட ஃபோன் ஸ்கூல்ல தான் இருக்கும். நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஏதோ ஒரு பிரச்சனையா மிஸ்? நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க. ஓகே மிஸ். காட்சி 5. இடம், வீடு, கதாபாத்திரங்கள். அம்மாவாக ஷர்மிளா மற்றும் மகனாக விஜய். அம்மா அம்மா. என்னடா நடக்குது ஸ்கூல்ல? அந்த ஃபோன் யாரோடது? அம்மா, அது செல்ஃபோன் என்னோடது தாம்மா. அதுல உள்ள சிம் யாரோடது விஜய்? அம்மா, அது வேற ஒரு பையனோடதுமா. அந்த பையனோட சிம்மை நீ வச்சுக்கிட்டினா அந்த பையன் என்ன வேறு ஃபோனையா வச்சுட்டு இருப்பான்? அவன் ஃபோன்ல ப்ராப்ளம், அதனால தான் என் ஃபோன்ல போட்டு செக் பண்ணாமா. அது ஈவினிங் டைம்ல பண்ண மாட்டீங்களா? அம்மா, அது ஸ்போர்ட்ஸ் பீரியட்மா. சரி, என்னம்மா போ. நாளைக்கு உங்க டீச்சர் என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறேன். அம்மா, எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு, நான் நாளைக்கு லீவ் போட்டுக்கட்டா? ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை, டேப்லெட் தரேன், முழுங்கிட்டு ஸ்கூலுக்கு போ. சரியா விஜய்? சரிம்மா. காட்சி 6. இடம், பள்ளிக்கூடம் மற்றும் கதாபாத்திரங்கள். ஆசிரியர் மற்றும் மாணவன் விஜய். அம்மாவாக ஷர்மிளா. மேம், வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம், வாங்க. வர சொல்லியிருந்தீங்க. ஸ்கூலுக்கு ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை மேம், தெரியாதெல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறக்கோசரம் கூகுளில் சேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன் மேம். பசங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடுறீங்க. பசங்க தான் ஏமாத்துறதா ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அவன் இந்த வாட்டி மார்க் குறைஞ்சதுக்கு காரணம் அவனோட போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னான் மேம்.
அவன் எங்ககிட்ட மார்க் குறைஞ்சதுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்னான். இல்லை மேம். சரி விஜய் இங்க வா. என்ன விஜய், இந்த போன்ல இருக்க சீன் யாருது? அது கார்த்தியோடது மேம். விஜய் போய் கார்த்தி வர சொல்ல, எங்க பேரண்டையும் கூப்பிட்டு பேசலாம். வேணாம் மேம். உண்மை சொல்லு, இந்த போன்ல இருக்க சீன் யாருது? அது ஏன் சிந்தா மேம். ஏன் விஜய் பொய் சொன்ன? பொய் சொல்றது சகஜம்தான். அந்த பொய்ய மாறிக்க இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு பாத்தியா? சாரி மேம். பசங்களோட தவறெல்லாம் எல்லாத்து முன்னாடி வெளிப்படுத்தினா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க மாறுறதும் இல்லை. நான் எப்படியோ ஒன்று பிரின்சிபல் கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். ஓகே மேம். விஜய், நீ நெக்ஸ்ட் டைம் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும், புரியுதா? புரியுதுங்க மேம். நான் இனி இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன். இனி நீங்களே பாராட்டுற மாதிரி நான் நடந்துக்கிறேன் மேம். சரி சரி, கிளாஸுக்கு போ விஜய். சரி, உங்களை அதுக்கு தான் கூப்பிட்டேன். காட்சி 7. இடம் வீடு. கதாபாத்திரங்கள்: அம்மாவாக ஷர்மிளா, தந்தையாக செந்தில், மகனாக விஜய். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்ககிட்டயே போய் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. தவறை சுட்டி காட்டும் போது அதை சரி பண்ண பார் விஜய். இதுவே உன் வாழ்க்கையில ஒரு பாடமா இருக்கட்டும். சரிம்மா. விஜய், நீ இத்தனை நாளா போனை படிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன்னு நினைச்சா இப்படி தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த. என்னை மன்னிச்சிருங்கப்பா. இனி நான் இது மாதிரி செய்ய மாட்டேன். இனிமேல் உனக்கு ஃபோன் தேவையில்லை விஜய். ஆமாப்பா, நான் இனி என் தப்பை உணர்ந்துட்டேன். இது மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன். இனி எனக்கு செல்ஃபோன் வேண்டாம். நான் பெருசாகி ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கிறேன்ப்பா. சரி விஜய். கத்தியை கொண்டு பழங்களையும் நறுக்க முடியும், விரல்களையும் வெட்ட முடியும். கத்தியை கொண்டு பழங்களையும் நறுக்க முடியும், விரல்களையும் வெட்ட முடியும். எந்த கருவியானாலும் நாம் பயன்படுத்துவதை பொறுத்தே அதன் பயன் அமைகிறது என உணர்த்திய மாணவ கண்மணிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களை இனிமையான குரலினால் மகிழ்விக்க 8ஆம் வகுப்பு மாணவன் ஜோஸ்வா டேனியலை அன்புடன் அழைக்கிறோம். கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். இது கண்கள் நனையும் பாடல், என் நெஞ்சு நுறவின் தேடல். இல்லாத வண்ணம் நானா, இறைவா உன் நியாயம் தானா, விதியா? வந்து புன்னகைக்க மாய்க்குமா, நான் தொலைத்த நாட்களெல்லாம் மறுபடியும் மலருமா? எந்த நுள்ளம் ஏங்குதே, தந்தை தாயை தேடுதே, வழிகள் கூடுதே. துள்ளி திரிந்த காலங்கள், பள்ளி சென்ற நேரங்கள், நெஞ்சம் கேட்குதே. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும்
காத்திருப்பேன். மின்மினி போல் மின்னுகிறேன், யார் விழிகள் காணுமோ வண்ணமில்லா ஓவியத்தை காற்றின் விரல் தேடுமோ. சொன்ன சோகம் கொஞ்சமே, இந்த பாரம் போதுமே, மௌனம் மிஞ்சுமே. வானில் மீனாய் வாழ்கிறேன், வாசல் பார்த்து போகிறேன், தனிமை போதுமே. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். இது கண்கள் நனையும் பாடல், என் நெஞ்சு நுறவின் தேடல். இல்லாத வண்ணம் நானா, இறைவா உன் நியாயம் தானா, விதியா. நன்றி. இனிமையாக இணைந்து பாடிய ஜோஸ்வா டேனியலுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீரை விழுங்கினாய் நிலத்தை விழுங்கினாய், நீரை விழுங்கினாய் நிலத்தை விழுங்கினாய், உயிர்களை விழுங்கும் முன் உனக்கு விடை கொடுக்கிறோம் என்ற கவிதை வரிகளின் மூலம் பிளாஸ்டிக்கு விடை கொடுக்க வருகிறார்கள் நமது மாணவர்கள். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நெகிழியை தவிர்ப்போம் என்ற நாடகத்தை நடிக்க வந்துள்ளோம். காட்சி 1. இடம் டீ கடை. கதாபாத்திரங்கள் பொதுமக்கள், கடை உரிமையாளர், உணவு பாதுகாப்பு அலுவலர். அவங்களுக்கு 2 வடையும் 2 டீயும் கொடுங்கப்பா. சரிங்க மாஸ்டர். யாருமா நீங்க? நான் தான் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர். வாங்கம்மா. ஒரு பிஸ்கெட் தாங்க. இந்தாங்க. இது என்ன எக்ஸ்பிரியா இருக்கு? இன்னொன்று எடுத்துக்காட்டுங்க. இது என்ன எல்லாமே எக்ஸ்பிரியா இருக்கு? என்னதான் கடை நடத்திட்டு இருக்கீங்க? நான் எக்ஸ்பிரியானதாங்க விற்கிறேன். என்னோட பணம் வீணாயிருந்தாங்க வச்சிருக்கேன். உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறேன். மக்களோட உடல் நலம் பாதிச்சுட்டு இருக்கீங்க, அதனால உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறேன். வேணாங்க மேடம், இனிமேல் நான் திருந்திக்கிறேன். அதெல்லாம் இல்லைங்க, உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறேன். அது என்ன பாலித்தீன் பேப்பர்ல சாப்பிட்றாங்க? பாலித்தீன் பேப்பரை சாப்பிட்றதுனாலையும் யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் டீ காஃபி குடிக்கிறதுனாலையும் கேன்சர், குடல் சம்பந்தமான நோயெல்லாம் உருவாகி நாளடைவில் நம்ம உயிருக்கே ஆபத்தில் முடியுது. பணம் கிடைச்சா யாரை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, அப்படித்தானே? இங்கே இருக்கிற எல்லாருமே வெயில் மழைன்னு பார்க்காம, ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்ச காசில் தான் பாலித்தீன் பேப்பரு, பாலித்தீன் கப்பு இதெல்லாம் பயன்படுத்தினா நோய் வரும்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பயன்படுத்துகிறாங்க. நாளடைவில் நோய் வந்தால் கூட அவங்க தானே செலவு பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே டீ, காஃபி, குழம்பு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃப்ளாஸ்க்கு இல்லைனா தூக்குச்சட்டியை கொண்டு வர சொன்னால் தூக்குச்சட்டியை தூக்குனாலே கேவலம்னு நினைக்கிறாங்க, கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. அவங்க உடம்பை பற்றி அவங்களுக்கே அக்கறை இல்லாத போது நான் என்னங்க மேடம் செய்யட்டும்?
அவர் சொல்றத கேட்டீங்கல்ல, நாம தான் முடிவெடுக்கணும். பாலித்தீன் பேப்பர்ல சாப்பிட மாட்டோம், யூஸ் அண்ட் த்ரோ கப்ல டீ காஃபி குடிக்க மாட்டோம்னு நாம தான் முடிவெடுக்கணும். 2-3 நாள் கடைக்கே வரலினா ஓனர் என்ன கடைவா மூட போறாரு? இல்ல, வாழை இலையும் கண்ணாடி டம்ளரும் வாங்கி வைப்பாரு. ஏன்னா அவருக்கு தொழில் நடக்கணும். சட்டம் மட்டும் எல்லாத்தையும் மாத்தாது, முதல்ல நாம மாறணும். வாழை இலையில சாப்பிட்டா நம்ம உடலுக்கு தான் நல்லது, நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீ அந்த மக்களுக்கு சொன்னா மட்டும் என்ன அந்த மக்கள் திருந்தவா போறாங்க? நான் ஹோட்டல்ல பாலித்தீன் பேப்பர் யூஸ் பண்ணா கூட சுத்தமா வச்சிருக்கேன். ஆனா ரோட்டோரத்துல எத்தனை கடைன்னு தெரியுமா? சாக்கடைக்கு பக்கத்துல, குப்பைமேட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையில அவங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைகளுக்கும் வாங்கி தராங்க. அவங்க உடல் நலத்தை பத்தி அவங்களுக்கே அக்கறை இல்லாத போது நான் என்ன செய்யட்டும்? ஆமாக்கா, நாங்கெல்லாம் முட்டா பசங்க தான், அதனால தான் எங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க. இனிமேல் நாங்கள் வாழையில இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம், கண்ணாட்டம்ல இருந்தால் தான் டீ காஃபி குடிப்போம். நாங்க சம்பாரிச்சு நாங்களே நோயை வாங்கிக்கிறோம். இனிமே கண்ணாடி கிளாஸ், சில்வர் டம்ளர் தான் டீ காஃபி குடிப்போம். நாம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். பாலித்தீன் பேப்பரில் சாப்பிட மாட்டோம், ஜூஸ் அண்ட் த்ரோ கப்பில் டீ காஃபி குடிக்க மாட்டோம், நெகிழி பையை பயன்படுத்த மாட்டோம் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நீங்கெல்லாம் மாறினா நாங்களும் மாறத்தானே போறோம். நாம நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம். காட்சி 2. இடம் சந்தை, வியாபாரிகள் மற்றும் செவிலியர். ஒரு கிலோ எவ்வளோப்பா? அரை கிலோ கொடுத்துருங்க. என்னப்பா வேணும்? வெண்டைக்காய் ஒரு கிலோ எவ்வளோப்பா? 70 ரூபா தம்பி. 1/4 கிலோ தந்துருங்க. ஏன் தம்பி நெகிழி கவர் பயன்படுத்துகிற? மஞ்சப்பை இல்லைனா துணிப்பை தான் பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க கொடுக்குறனால தான் நெகிழிப்பை வாங்கிட்டு வரேன். நம்ம மஞ்சள் பயன்படுத்தினா திரும்ப திரும்ப கூட பயன்படுத்தலாம். ஆனால் நெகிழிப்பை பயன்படுத்தினா மண்ணுக்குள்ளே போய் மக்காமல் மழைநீரை பூமிக்கடியில் இறங்க விடாமல் செய்யுது. கறிக்கடைக்கு போனால் கருப்பு பை கொடுக்குறாங்க, அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் மருத்துவ கழிவுகள் வெளியேறதுல அதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த பையையே பயன்படுத்துகிறீங்க, அந்த பையிலேயே உணவுப் பொருட்களையும் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றீங்க. உங்களுக்கு அருவருப்பவே இல்லையா? இனிமேலாவது மஞ்சப்பை பயன்படுத்துங்க. இந்தாங்க. சரிம்மா, இனிமேலாவது மஞ்சப்பை கொண்டு வரேன். காட்சி 3. இடம் சாலை, பொதுமக்கள். என்னப்பா தங்கச்சி, கையில மஞ்சப்பையெல்லாம் வச்சிருக்கியே? பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் மஞ்சப்பை வச்சிருக்கேன். பிளாஸ்டிக் கவர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? நம்ம தூக்கி போடுற பிளாஸ்டிக் பை 1000 வருஷம் ஆனாலும் மக்காது. அப்படி மக்காமல் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற பிளாஸ்டிக் நம்ம மழை நீரை பூமிக்கடியில் இறங்க விடாமல் தடுக்குது. நிலத்தடி நீரோட அளவும் வேற குறையுது, விவசாயமும் பாதிக்குது. நம்ம பிளாஸ்டிக்கை ரோட்டில் போடுறனால நிறைய உயிரினங்களும் உயிரிழக்குது. நம்ம பிளாஸ்டிக் பைகளை எரிக்கிறனால கேன்சர், ஆஸ்மா போன்ற கொடிய நோயெல்லாம் வேற நம்மளுக்கு வருது. அதிகப்படியான பிளாஸ்டிக் பைகளை நீரில் கலக்கிறனால நீர் வேற மாசுபடுது, அதில் இருக்க உயிரினங்களும் சேதமடையுது. இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகிற பிளாஸ்டிக் பயன்பாடு உலக அழிவுக்கே வழிவகுக்குது. ஜனவரி 1, 2017 50 மைக்ரான் கீழே உள்ள துணிப்பை, பிளாஸ்டிக் பை, பிளாஸ்டிக் கப் தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக தான் துணிப்பை, சணல் பை, காகிதப்பை போன்றவற்றை பயன்படுத்தணும்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் பையை தவிர்ப்போம், துணிப்பை, காகிதப்பை, சணல் பையை கையில் எடுப்போம். ஓ, பிளாஸ்டிக் கவர்ல நம்ம மனித குலத்தையே பாதிக்கிற மாதிரி இவ்வளோ தீமைகள் இருக்கா? நான் பார்க்குற இடத்துல எல்லாம் மஞ்சப்பை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன். நாம மாறினா இந்த நாடு மாறும், நாம நாடே மாறினா இந்த உலகமே மாறும். நன்றி. உலக நன்மையை உணர்வோம், உருவாகும் குப்பைகளை குறைப்போம், ஒருமுறை பயன்பாடு நெகிழி குப்பைகளை தவிர்ப்போம். உனக்கு விடையெடுக்கிறோம், பிளாஸ்டிக்கே விழுங்காതെ விலகிச்செல் என்பதை நாடகம் மூலம் உணர்த்திய குழந்தைகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள், வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள், ஏனெனில் வாழ்க்கை மறுவாய்ப்பு தரப்போவதில்லை என சேவல் கொடியை பறக்கவிட்டு வேலவனுடன் மகிழ்ச்சியை கொண்டாட
வேலவனின் பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறோம். சேர்ந்து இடி இருக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க தாக்குமடா பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா தமிழருக்கு முப்பாட்டு முருகந்தா இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான் நாட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடண்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடண்டா சேவல் கோடி பறக்குதடா சேர்த்து இடி இடிக்குது. 18 பட்டி வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். பங்கு put the song.
சேவல் கொடியை பறக்க விட்டது மட்டுமல்லாமல் பலரச கலவை போல பல பாடல்களுக்கு நடனமாடிய நமது பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது என்ற வள்ளுவரின் வாக்கு கேட்ப இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நவில நமது பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் ரா பத்மாவதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து மாணவர்களுக்கு பரிசு தந்து வழங்கிய உதவிய பிஎன்சி குழுமத்தை சார்ந்த திரு சின்னசாமி அவர்களுக்கும், தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர் சங்க தலைவர் திரு துளசிமணி அவர்களுக்கும், அலைஸ் ப்ளூ கம்பெனி உரிமையாளர் திரு சித்த வேலாயுதம் அவர்களின் சார்பாக வந்துள்ள அவருடைய தந்தை திரு மோகனமூர்த்தி அவர்களுக்கும், பள்ளியின் தன்னார்வலர் திரு எஸ் நடராஜன் அவர்களுக்கும், பள்ளிக்கு பல்வேறு வகையில் உறுதுணையாக உள்ள கல்வியாளர் திரு KS தெய்வசிகாமணி அவர்களுக்கும், SMC தலைவர் உறுப்பினர்கள் அனைவருக்கும், PTA தலைவர் அவர்களுக்கும், பள்ளிக்கு வருகை தந்த துறை சார்ந்த அலுவலர்களான திருமதி வனிதாராணி, திருமதி சுதா, திருமதி கீதா அவர்களுக்கும், விழா மேடை அமைத்து கொடுத்து மற்றும் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்து கொடுத்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அனைவர்களுக்கும், அடுத்ததாக மைக் சாமியானா வசதி செய்து கொடுத்த திரு பழனிசாமி அவர்களுக்கும், போட்டோ வீடியோ வசதி செய்து கொடுத்த திரு தீபக் அவர்களுக்கும், மற்றும் இவ்விழாவிற்கு திரளாக வந்து அனைத்து மாணவர்களின் நிகழ்ச்சிகளையும் பொறுமையாக கண்டு ரசித்த பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.